ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ். இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி உரித்து தான் நம்ம ஒயிட் குருமா செய்ய போகிறோம். இந்த குருமா வந்து சப்பாத்தி பூரிக்கு விட ஆப்பத்து கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். எப்போவுமே நம்ம மசாலா செய்கிறத விட இந்த மாதிரி ஒயிட் குருமா வச்சு ஒரு நாளைக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடும்போது இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க குழந்தைகளும் கூட. இது வந்து ஈஸியாக செய்யலாம். இதில் சேர்த்தக்கூடிய பொருட்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பிகினர்ஸும் கூட ஈஸியாக செய்யலாம். வாங்க எப்படி குயிக்காக டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோக்குள்ளே போய். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு குட்டியாக ஒரு பட்டையும் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கிறேன். பொடியை கட் பண்ணால் பூண்டு வந்து சேர்த்திக்கலாம். பூண்டு எந்த அளவுக்கு நிறைய சேர்த்துறோமோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். பூண்டு நல்லா வதங்கின பிறகு பச்சை வாசனை போன பிறகு காரத்துக்கு தேவையான அளவு 3 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதே மாதிரி மீடியம் சைஸு பல்லாரி வெங்காயம் 2, அதையும் பொடியாக கட் பண்ணி கண்ணாடி பதம் வர வரையில் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த குருமாவுக்கெல்லாம் வெங்காயம் 50% வந்து வதங்கினா போதும். ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்த பிறகு 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைஸ் வந்து குட்டி குட்டியாக லேசாக போடும்போது தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி வதங்கிறதுக்கு இந்த குருமாவுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது உப்பு சேர்த்திட்டோம்னா சீக்கிரமாக தக்காளி வந்து வதங்கி வந்துடும். குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தியாச்சு. நம்ம சேர்த்து தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி ஒயிட் குருமா செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஒரு நாளைக்கு ஆப்பத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போது ஒரு ஸ்பூன் வந்து நான் மல்லித்தூள் சேர்த்திக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கின பிறகு தான் மல்லித்தூள் சேர்த்தணும். காரத்துக்கு வந்து இப்போ நம்ம தனி மிளகாத்தூள் சேர்த்த வேண்டியதில்லை. நீங்கள் ஒயிட் குருமா வேண்டாட்டி நீங்கள் தனி மிளகாத்தூள் அல்லது கரம் மசாலா வந்து சேர்த்திக்கலாம். இப்போது பச்சையாக ஃப்ரெஷ்ஷாக கிடச்ச பச்சை பட்டாணி நான் ஒரே ஒரு விசிலில் விட்டு வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு வந்து வெந்த பிறகு நம்ம இந்த தண்ணியோடையே இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு மசிச்சு வச்சுக்கிறேன். அதையும் இது கூட நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கொதித்து வரட்டும். இனி கொஞ்சம் வந்து தண்ணி நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு தேங்காய் பத்தை வந்து 2 தேங்காய் பத்தை போட்டு அரைச்சி வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து வேணும்னா 2 பச்சை மிளகாய், சோம்பு, தேங்காய் 3 சேர்த்து வேணாலும் நீங்கள் அரைச்சி சேர்த்திக்கலாம். நான் வந்து பச்சை மிளகாய் தனியாக போட்டதுனால இதில் எதுவுமே நான் சேர்த்துல. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி விட்டுடலாம். நல்லா கொதித்து வரும்போது நம்ம மசித்து வச்ச உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க இந்த குருமா. ஒயிட் குருமாங்கிறது ரொம்ப ஈஸி, சீக்கிரமாக செஞ்சிடலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பச்சை வாசனை போகிற வரையில் நல்லா கொதிக்கட்டும். இப்போது உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சதையும் சேர்த்தியாச்சு. இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. ஆல்ரெடி வந்து நம்ம குக் பண்ணி வச்சது தான். அதனால் ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து குருமா ஒயிட் குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நான் இன்றைக்கி சப்பாத்தி பூரி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு தான் செஞ்சுருக்கிறேன். நீங்கள் ஆப்பத்து கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். குருமா சாப்பிடாத குழந்தைகளும் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ஒயிட் குருமா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஸ்பைசஸ் வந்து அதிகமாக இல்லாமல் இருக்குது. இப்போது சப்பாத்தி பூரி கூட வச்சு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஒயிட் குருமா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.